10ஆம் ஆண்டு அறிவுரை நடத்தும் விழாவிற்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு ஐயா முத்துவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்துருக்காங்க இன்னைக்கு. அதனால் அந்த கடைசியாக கேட்டார் கொடுங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது ஒரு மாணவ சேர்ந்த நிகழ்வு. நான் அரசியல் மேடையில் நிறைய பேசியிருக்கேன். நான் மாவட்ட கட்சியில் கிழக்கு மாவட்ட தலைவர், அதனால அரசியல் மேடையில் பேசியிருக்கோம். இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இது நாளைய சமுதாயம், நாளை வரலாறு மாணவ செல்வங்கள், நாளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றிலிருந்து தொடங்கினால்தான் உன் சமுதாயம் நாளைக்கு சிறப்பாக அமையும். வந்தவங்க எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள். அதனால வந்தவங்க எல்லாமே பள்ளிக்கூட பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மீட்டிங்கில் பேசுறாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். என்ன வேணாலும் படிங்க, எப்படி வேணாலும் படிங்க. எதை படித்தாலும் அறிவியல், புவியியல், வாழ்வியல் போல அரசியல் மிக முக்கியமானது. நீ டாக்டராரு, என்ஜினியராரு, யாராவது இன்னைக்கு பாட புத்தகத்தால நீ என்ன படிக்கணும்ன்றத ஒரு அரசியல்வாதிய முடிவு பண்றாங்க. ஒரு மாணவன் சின்ன வயதிலிருந்து 17 முடிந்து 18 முடியும் வரை சினிமா பார்க்கலாம், செல் பார்க்கலாம், எதாவது பார்க்கலாம், அரசியல் பார்க்க கூடாது ஒரு நிலை இருக்குது. மாணவ செல்வங்களுக்கு பள்ளி சார்ந்த நிகழ்வுல அரசியல் பேசக்கூடாது என்று எப்பயுமே ஒரு முன்னுரிமை போடுவாங்க. அது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அதிகாரம் மிக வலிமையானது. அது அழைத்துவிட்டால் அனைத்தும் எளிதானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. அதிகாரம் யாரிடத்தில் செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த படிப்பு படிச்சு எந்த வேலைக்கு போனாலும் எங்கே இருந்தாலும் எத்தனை பேர் எவ்வளவு பேர் படிச்சிருந்தாலும் அரசியல் இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி வந்துட்டாங்கன்னா அத்தனை பேருக்கு உங்களை படிச்சவங்க செலக்ட் பண்ணி ஆகணும். முதன்மை பொறுப்பு அவங்களுக்கு. அவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதெல்லாம் கிடையாது. அதனால மாணவ செல்வங்களுக்கு முதல் சொல்றது பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 முறையில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் இல்லை. முதல்ல அம்மாட்ட இருந்து அன்பு வாங்கணும், அப்பா கிட்ட இருந்து அறிவு வாங்கணும். இரண்டும் இருந்தால் நீ மனிதன் ஆகணும். மனிதனான பிறகு பள்ளிக்கூடம் என்ன படி. ஆனா இனி வரும் காலங்களில் இந்த மாணவ செல்வங்கள் உங்களை தவிர்க்க என்ன நடந்தது. அந்த 18 வயசு முடிஞ்ச உடனே அந்த சாக்கு விட்டுல உங்களுக்கு வாக்குரிமை வந்து போகுது. அரசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம 18 வயசு முடிந்த உடனே ஓட்டு போடுறீங்க. யாருக்கு போடணும், எதுக்கு போடணும் தெரியல. அதனால சரியான அரசியல் நாம் அமைச்சிருக்கோமா அப்படின்னு தெரியாமலே ஒரு சினிமா முகத்தில் ஓட்டு போடுற நிலைமை போச்சு. அதாவது கடவுளை போய் கும்பிடுறதை விட நல்ல ஒரு தலையை தேர்ந்தெடுக்கிறது மேலாண்மை நினைக்கிறதுனால. அதனால அரசியல் என்பது அனைத்து உயிருக்குமானது. ஆடு, மாடு, நாய், நரி இது தண்ணி குடிக்கிறோம். இது இப்ப நம்ம வீட்டுல மாடு கட்டி போட்டு வச்சுட்டு பேசியிருப்போம். அதுக்கு சாப்பாடு வந்து அவுத்து போயிட்டு மேலே உட்காந்தோம். இன்னைக்கு நாம தான் வந்து அந்த அதிகாரத்துல பெயர் அனைத்துக்கும் காரணமே வந்து மனித இயல்பு தான், மனுஷனுடைய நிலைமை. அதனால எனக்கு 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேசணும் தோணுது. அம்மாட்ட அப்பாட்ட நல்ல மரியாதை இருந்துக்குங்க, ஒழுக்கத்தை கத்துக்குங்க. இன்னைக்கு இருக்கிற சமூகம் ரொம்ப சீர்கேட சமூகத்தை அதிகமாக மாட்டின்னு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செந்தில் அண்ணா வந்து பிள்ளைக்கு சொல்றாரு, அப்பா வீடு சொந்த வீடா கேட்கிறப்ப அந்த புள்ள வந்து இந்த மத்தியில் வந்து எனக்கு வீடு இல்லாத மாதிரி மனவேதனை இருக்குது. கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இன்னைய வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு வீடு இல்லைன்றது நம்மளுக்கு வெக்க கேடு. இந்த நிலைமை இனி வரக்கூடாது. நல்ல ஒரு அரசியல் அமையணும். நீங்க அனைவரும்
ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து அரசியல் சேர்த்து படிங்க. புவியியலா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், அரசியல் சேர்த்து படிங்க. அப்ப வாழ்க்கை சரியா இருக்கும். நாம் தமிழர், நாமே தமிழர். 2ஆக இடும் தமிழ், 1ஆக இடும் தமிழர்.